நம்ம சரீரத்துல நம்ம காற்றுன்றது உள் வாங்குறோம். இங்க உள் வாங்கும் போது 49 வாயுக்கள் என்றது பிரிவாக்கம் என்றது செய்யப்படுதா. இது எப்ப வந்து பிளாக் ஆகும்னா, பிளாக் ஆகும் போது அந்த வாயு பிராணவாயு என்ன செய்யும்னா, அந்த சுவாசம் பண்றது உள் வாங்காம பிளாக் பண்ணும்போது நமக்கு மரணம் என்றது சம்பவிக்கும். தேவை இருக்கிற அந்த சாப்பாட்டுல நல்ல மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே பாடிக்கு சக்தி கொடுக்குது. தேவையில்லாத கழிவுகள் மூலமா வெளியாக்குறது. இது எல்லாமே இந்த வாயுக்கள், அப்பான வாயுக்கள் மூலமா தான் நமக்கு வந்து வேலைகள் செய்யுது. சோ ஒரு ஆண் ஒரு பெண் இணையும் போது அங்க வந்து அந்த பிண்டம்ன்றது ஏற்படுறது கூட இந்த அப்பான வாயு மூலமா தான் நமக்கு நடக்குது. வாயு, இங்க நமக்கு தும்மல் வரும். தும்மல் வர்றது கூட ஒரு வாயு தான். இது எல்லாமே வந்து நமக்கு புதுசா இருக்கும். எப்படி வந்து சடனா அது வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எப்ப வரும்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது அங்க வந்து தும்மக்கூடாதுன்னு நினைக்கும் போது அப்பதான் தும்மல்ன்றது நமக்கு வரும். மனிதனுக்கு வந்து இந்த 49 வாயுக்கள் இந்த காற்று மூலமா உள்ள சப்டிவிஷன் ஆயிட்டு அங்கிருந்து 200 கிரியாக்கள் என்றது நமக்குள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கு. அதுல முக்கியமான 10 மட்டும்தான் வந்து வைராக்கியம். வைராக்கியம் என்றது யாரு மேலயும் நமக்கு மமக்காரம், லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. நம்மளுடைய தர்மம் எதுவோ, நம்ம குடும்ப தர்மம் செயல்கள் செய்யணும். ஆனா நம்ம தாமரை இலையில நீர் துளிகள் எப்படி ஒட்டாம இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய தர்மம் பண்றது இருக்கும். எல்லா செயல்கள் எல்லார் மேலயும் நிறைய அன்பு இருந்தா அது மறுபடியும் துக்கத்துக்கு ஆளாகும். நமஸ்தே மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சோ கர்மேந்திரியங்கள்னா என்ன? கர்மா இந்திரியங்கள். கர்மா எதோட பண்றோம்? கைகளால பண்றோம், கால்களால பண்றோம், வாயால பேசுறோம், நம்மளுடைய மூத்திரத்வாரம், அதுக்கப்புறமா மலத்வாரம். இந்த 5 தான் வந்து கர்மேந்திரியங்கள். இதோட நம்ம வேலைகள் செய்வோம். இதோட பஞ்ச பிராணங்கள். பஞ்சம்னா 5 விதமான பிராணங்கள்னா, இங்க பாத்தீங்கன்னா பிராணம்ன்றது வந்து வாயு சொல்றாங்க. நம்ம சரீரத்துல நம்ம காற்றுன்றது உள் வாங்குறோம். இங்க உள் வாங்கும் போது 49 வாயுக்கள்ன்றது பிரிவாக்கம்ன்றது செய்யப்படுதா. சோ நம்ம சுவாசம்ன்றது எடுக்கிறோம் இல்லையா, காற்றுன்றது உள் வாங்குறோம். உள் வாங்கும் போது 44 பிரிவுகளா அந்த வாயுக்கள்ன்றது அங்க ஏற்படுதா, டிவிஷனா வந்து உள்ள வந்து வேலை செய்தா. அதுல பாத்தீங்கன்னா 49 டிவிஷனா வேலை செய்யறது. அது வந்து சப்டிவிஷனா மாறிட்டு 200 கிரியாஸ்ன்றது பண்ணுமா உள்ள. சோ நமக்கு தெரியாம இந்த சிருஷ்டி, இந்த இயற்கை தேவதர்கள் என்ன மாதிரி உள்ளுக்குள்ள நமக்கு வேலைகள் செய்யறாங்க பாருங்க. இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கவே தெரியாது. எந்த புக்லயும் நம்ம படிக்க முடியாது. என்னதான் நம்ம டிகிரி படிச்சாலும். ஆனா இந்த ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம உடலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ நம்ம எடுக்கிற அந்த வாயு, சுவாசத்தின் மூலமா வாயு எடுக்கிறோம். அங்க 49 சப்டிவிஷன்ஸா வந்து வாயுக்கள்ன்றது பிரிவாக்கமா நடக்குது உள்ள நம்ம பாடிக்குள்ள. அதுல 200 கிரியைகள், வேலைகள்ன்றது செயல்படுமா நம்ம பாடியில. சோ இது எல்லாமே வந்து செயல்படுத்தா மட்டும்தான் இந்த உடல் வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாயுக்கள் 49 வாயுக்களா பிரிவாக்கம் இருக்கு இல்லையா, இதுல வந்து 5 மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடல்ல வேலை செய்யறது. அந்த 5மே வந்து உப வாயுக்கள் என்று சொல்றாங்க. இங்க ஃபர்ஸ்ட் வந்து வாயு பாத்தீங்கன்னா பிராண வாயு, 2வது அபான வாயு, 3வது உதான வாயு, 4வது சமான வாயு,
அஞ்சாவது வியான வாயு. சோ பிராணவாயு. பிராணவாயுனா பிராண சக்தி. நம்ம எப்ப இந்த சுவாசம் உள்வாங்குற சுவாசம் இருக்கிற சுவாசத்தோட நம்ம இந்த தியானம் பண்றோமோ அங்க எப்பவுமே அந்த பிராண சக்தியால நம்மளுடைய பிராணவாயுன்றது ஆக்டிவேட்டா இருக்கும். இது நம்ம என்ன சொல்றது, நம்ம இதயத்துல இருந்து நம்ம மூக்கு வரைக்கும் அந்த சுவாசம்ன்றது போயிட்டு வந்துட்டே இருக்கும். இது எப்ப பிளாக் ஆகும்னா, பிளாக் ஆகும் போது அந்த வாயு பிராணவாயு என்ன செய்யும்னா அந்த சுவாசம்ன்றது உள் வாங்காம பிளாக் பண்ணும்போது நமக்கு மரணம்ன்றது சம்பவிக்கும் சொல்றாங்க. சோ ஒரு மனிதன் இறக்கும் போது அங்க சுவாசம் இருக்காது இல்லையா, சுவாசம் இல்லைன்னா ஒரு மனிதன் இறந்துட்டாங்க சொல்றோம். சோ இந்த பிராணவாயு அங்க பிளாக் பண்றதுனால அங்க நம்ம சுவாசம்ன்றது நமக்கு இல்லாம நமக்கு மரணம்ன்றது சம்பவிக்குது தெரிஞ்சுக்கலாம். சோ இங்க ஒரு மனிதனுக்கு சுவாசம் இல்லைன்னா இந்த பிராணவாயு அங்க நின்னுடுச்சு, அந்த வாயு ஆக்டிவேஷன்ல இல்லைன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம உயிரோட இருக்கோம், அந்த சுவாசம் உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்திருக்குன்னா இந்த பிராணவாயு ஆக்டிவேஷன்ல தான் இருக்குன்ட்டு நம்ம புரிதல். அதுக்கப்புறமா அப்பான வாயு. இந்த அப்பான வாயுவோட வேலை என்னன்னா நம்மளுடைய ஜீரண சக்தி. நம்ம சாப்பிடுற உணவு நமக்கு ஜீரணமாகும் இல்லையா, ஏப்பம் வரும் நமக்கு, சாப்பிட்டது ஜீரணமாச்சுன்ட்டு சில டைம்ல நம்ம உணர முடியும். இதெல்லாம் எப்படி உள்ளுக்குள்ள செயல் செய்யுதுன்னா இந்த அப்பான வாயு. இந்த அப்பான வாயு வேலை செய்யறதுனால நமக்கு இது எல்லாமே தெரிய வருது. சோ தேவை இருக்கிற அந்த சாப்பாட்டுல நல்ல மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே பாடிக்கு சக்தி கொடுக்குது. தேவையில்லாத கழிவுகள் மூலமா வெளியாக்குறது. இது எல்லாமே இந்த வாயுக்கள் அப்பான வாயுக்கள் மூலமா தான் நமக்கு வேலைகள் செய்யுது. சோ ஒரு ஆண் ஒரு பெண் இணையும் போது அங்க அந்த பிண்டம்ன்றது ஏற்படுறது கூட இந்த அப்பான வாயு மூலமா தான் நமக்கு நடக்குது. அதுக்கப்புறமா மூணாவது உதான வாயு. இந்த உதான வாயு நம்மளுடைய கழுத்து பகுதியிலேயே இருக்கும். சோ நம்ம பேசுற பேச்சு எதால முடியுதுன்னா இந்த ஒரு வாயு உதான வாயுன்றது வேலை செய்யறதுனால நம்மளால ஈஸியா பேச முடியுது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இறக்குற சமயத்துல பாத்தீங்கன்னா சில பேருக்கு உச்சங்காலு அதுக்கப்புறமா கை, உச்சங்கை ரெண்டுமே ஒரு சில்லுன்னு ஆயிடுமா, நம்மளுடைய பார்வை கூட மங்களா ஆயிடுமா. இது எல்லாமே நமக்கு ஒரு மனிதன் இறக்கும் போது இந்த ஒரு செயல்கள் நடக்குதுன்னா அந்த உதான வாயு ஆக்டிவேட் ஆகாம அங்க பிளாக் கொடுக்கறதுனால இது எல்லாமே உடலுக்குள்ள மாற்றங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சமான வாயு. இது ஜீரணம் ஆகிறது. இந்த சமான வாயுன்றது நம்ம தொப்புள் கூடுல இருந்து அங்க ஸ்டார்ட் ஆகும். சோ இது நம்ம சாப்பிடுற உணவு எல்லாமே ஜீரண சக்தி ஆகிறதுக்கு இந்த சமான வாயுன்றது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மனிதன் இறக்கும் போது செவிகள்ல என்ன பேசுறாங்களோ அது கேட்க முடியாது. அவங்களுடைய பேச்சு கூட ஏதோ பேசணும்ட்டு இருப்பாங்க, ஆனா வாயில வார்த்தைகள் வரவே வராது. அந்த மாதிரி மரண சந்தர்ப்பத்துல அது எல்லாமே நடக்குதுன்னா இந்த சமான வாயுன்றது அங்க ஆக்டிவேட் ஆகாம பிளாக்கேஜ் கொடுக்கறதுனால அங்க ஸ்ட்ரக் ஆயிடுது. அதுக்கப்புறமா வியான வாயு. இந்த வியான வாயுன்றது நம்ம சரீரத்துக்குள்ள எல்லா இடத்துலயும் இது பிராணசக்தி மூலமா அது ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குமா. சோ இது நம்மளுடைய பஞ்ச பிராணங்கள் மூலமா இது எல்லாமே உப வாயுக்கள் என்று நம்ம சொல்றோம். இது இந்த ஒரு 5 விதமான வாயுக்கள் மூலமா தான் நமக்கு எல்லாமே நம்ம ஆக்டிவேட்ல நம்ம இருக்கோம். நம்ம ஜீரண சக்தி ஆகட்டும், நம்ம இருக்கிற சுவாசம் ஆகட்டும், தேவையில்லாத கழிவுகள் வெளியில போகிறது ஆகட்டும், இது எல்லாமே இந்த வாயுக்கள் மூலமா நமக்கு நடக்குது. சோ மரண சந்தர்ப்பத்துல ஒன்னொன்னா அது டீஆக்டிவேட் ஆறதுனால மரணம்ன்றது நமக்கு சம்பவிக்குது. இதோட இன்னும் உப வாயுக்கள்ன்றது இன்னும் 5 விதமான வாயுக்கள் இருக்குன்ட்டு சொல்றாங்க. நாகம வாயு, அதுக்கப்புறமா கூர்ம வாயு, குக்குர வாயு, தேவதத்த வாயு, தனஞ்சய வாயுன்ட்டு. சோ நாகம வாயுன்னா நம்மளுடைய தொண்டை பகுதியில இருக்கும். இப்ப சடனா நம்ம ஏதாவது சாப்பிட்டது நமக்கு ஜீரணம் ஆகலைன்னா வாந்தி எடுக்கணும் இல்லையா, அந்த வாந்தி எப்படி எடுக்கிறோம்னா இந்த நாகம வாயு வேலை செய்யறதுனால நமக்கு வாந்தி மூலமா நமக்கு தேவையில்லாத
எல்லாமே வந்து வெளியில வருது. ஜீரணம் ஆகாம இருக்கிற அந்த உணவு எல்லாமே வெளியில வருது. அதுக்கப்புறமா கூர்ம வாயு. இந்த கூர்ம வாயுன்றது நம்ம கண் கண் ஆஹ் இது இருக்கு இல்லையா, என்ன சொல்றது, கண் சிமிட்டுறோம் இல்லையா, கண்ணை மூடுறது கண்ணு திறக்கிறது. சோ எங்கிருந்து இந்த சக்தி வருதுன்னா, இந்த கூர்ம வாயுன்ற வாயு இங்க ஆக்டிவேட் ஆகுறதுனால கண்ணை மூடுறோம் திறக்கிறோம். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு டைம் வந்து நம்ம வந்து கண்ணை மூடுறோம் திறக்கணும். இது கூட ஒரு வாயுன்றது அங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. அந்த வாயு மூலமா தான் நம்ம இந்த செயல்கள் செய்யறோம்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா குப்புற வாயு. இங்க நமக்கு தும்மல் வரும். தும்மல் வர்றது கூட ஒரு வாயு தான். இது எல்லாமே வந்து நமக்கு புதுசா இருக்கும். எப்படி வந்து சடனா அது வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எப்ப வரும்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது அங்க வந்து தும்மக்கூடாதுன்னு நினைக்கும் போது அப்பதான் தும்மல்ன்றது நமக்கு வரும். சோ இந்த வாயுக்கள்ன்றது வேலை செய்யும் போது குப்புற வாயு மூலமா நமக்கு தும்மல்ன்றது நமக்கு வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தேவதத்த வாயு. இது வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, கொட்டாவி விடுறது. அதுக்கப்புறமா வந்து ஏப்பம் வர்றது. இது எல்லாமே வந்து நமக்கு நடக்கும் இல்லையா. ஒரு நாள் கூட நமக்கு எங்கிருந்து இதெல்லாம் வந்து நடக்குது நம்ம சிந்திக்கவே மாட்டோம். எல்லாமே வாயுக்கள் மூலமா தான் நமக்கு கொட்டாவி விடுறது, அதுக்கப்புறமா ஏப்பம் விடுறது, இது எல்லாமே நடக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்ல தனுஞ்சய வாயு. இது வந்து கர்ப்பிணி ஸ்ரீ வந்து ஒரு குழந்தைய பெறணும்னா நார்மல் டெலிவரி ஆகும் போது அந்த ஒரு ஃபோர்ஸ்ல அந்த வாயு தனஞ்சய வாயு மூலமா அந்த அந்த குழந்தை வெளியில வருது. சப்போஸ் அந்த தனஞ்சய வாயு எப்ப பிளாக்கேஜ்ல இருக்கோ அப்ப அந்த குழந்தை வெளியில வர முடியாம அப்ப டாக்டர் சர்ஜரின்றது பண்றாங்க. சோ அந்த ஒரு தனஞ்சய வாயு மூலமா அது சரியா இருக்குன்னா நமக்கு ஈஸி டெலிவரி ஆகும். சோ அதனாலதான் வந்து நிறைய யோகா ஆசனம் பண்றாங்க. அங்க வந்து டாக்டர்ஸ் வந்து நிறைய பாடி வந்து ஆக்டிவா வைக்கிறதுக்காக வந்து யாரெல்லாம் பிரெக்னன்சியா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவு ஜீரண சக்தி ஆகணும், எல்லா வாயுக்கள் ஆக்டிவேட்டா ஆகணும். அதனாலதான் இந்த தனஞ்சய வாயு மூலமா தான் வந்து நார்மல் டெலிவரின்றது இங்க நடக்குது. மனிதனுக்கு வந்து இந்த 49 வாயுக்கள் இந்த காற்று மூலமா உள்ள சப்டிவிஷன் ஆயிட்டு அங்கிருந்து 200 கிரியாக்கள் என்றது நமக்குள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கு. அதுல முக்கியமான 10 மட்டும்தான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இந்த கிரியைகள் இந்த ஆத்ம சக்தி மூலமா தான் இது எல்லாமே நடக்குது. சோ அந்த ஆன்ம இல்லைன்னா கொட்டாய் விடுறதோ, ஏப்பம் விடுறதோ, வாந்தி எடுக்கிறதோ, கண் சிமிட்டுறதோ எதுவுமே வந்து நமக்கு நடக்காது. சோ இது எல்லாமே வந்து நமக்கு ஆக்டிவேட்டா இருக்கணும்னா நம்ம சரியான அந்த பிராண சக்தின்றது நம்ம உள்வாங்கணும். அந்த ஆனாபான சக்தின்றது எப்ப வந்து நம்ம தியானம் பண்றோமோ அப்ப சரியான அந்த ஆன்ம சக்திக்கு போய் அந்த விஸ்வ சக்தி மூலமா நம்ம இது எல்லாமே வந்து சுத்தத்துவமா நம்ம அடைய முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே வாழ்க்கையில தேவை. ஜீரணம் ஆகணும் நமக்கு. அந்தந்த டைம்க்கு வந்து உடலுக்கு கூட வந்து நமக்கு வந்து தும்மல் வரணும், கொட்டாவி வரணும், கண்கள் சிமிட்டுறது. சில பேருக்கு வந்து அங்க பிளாக்கேஜ் இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு இல்லாம செய்யுதுன்னா இந்த வாயுக்கள் மூலமா. சோ இது சரியான ஆக்டிவேட்ல இருக்குன்னா சரியான தியானம் ஆனாபான சக்தி தியானம் பண்ணா இந்த நமக்கு பிராணமய கோஷம்ன்றது ஆக்டிவேட்ல நமக்கு இருக்கும். மூணாவது மனோமய கோஷம். சோ இந்த மனோமய கோஷம் வந்து இந்த பிராணமய சரீரத்துக்குள்ள இது வந்து இருக்கும். இது எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா நம்மளுடைய அந்தரேந்திரியங்கள், அதுக்கப்புறமா ஞானேந்திரியங்கள், இந்த 2 ஆக்டிவேட்ல நம்ம எப்ப வைக்கிறோமோ அப்ப இது சுத்தத்துவமா இருக்கும். சோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய ஞானேந்திரியங்கள், அந்தரேந்திரியம்னா நம்மளுடைய மனம் உள்ளுக்குள்ள, அந்தரேந்திரியம்னா உள்ளுக்குள்ள மனம்ன்றது கரெக்டா வந்து தேவையில்லாத விஷயங்கள் நம்ம உள்வாங்க கூடாது. அப்பதான் அது வந்து பியூரா இருக்கும். ஞானேந்திரியங்கள்னா நம்மளுடைய மூக்கு, நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய செவிகள், நாக்கு, இந்த ஸ்கின் சர்மம் பகுதி, இது எல்லாமே இதன் மூலமா தான் வந்து நமக்கு வந்து மனசுக்கு வந்து எப்பவுமே யோசனைகள்ன்றது வந்துட்டே இருக்கும். எப்பவுமே மனம் என்ன பண்ணும், ஒண்ணு சும்மா இருக்கும் போது கடந்த காலத்தை பத்தி யோசிக்கும் போது துக்கம் வரும், இல்ல நம்ம வந்து ஃபியூச்சரை பத்தி யோசிக்கும் போது ஒரு பயம் வரும்,
எப்பவுமே மனம் அலை பாஞ்சிட்டே இருக்கும். ஆனா பி பிரசன்ட்ல இருக்கிறது தான் சரியானது. எப்ப பி பிரசன்ட்ல இருப்போமோ, சந்தோஷ நிலையில இருப்போமோ, அதுதான் நம்மளுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறமா ஞானேந்திரியங்கள், இது எல்லாமே சுத்தத்துவம்ன்றது இல்லாம இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த இந்திரியங்கள் மூலமா நம்ம கர்மாக்கள் என்று செய்யறோம். சோ மனம் என்ன சொல்றதோ, நம்ம மனசு என்ன சொல்றதோ அங்க நம்மளுடைய கண்களால பாக்குறோம். கண்கள் என்ன செய்ய பாக்குறது எல்லாமே தேவைன்ட்டு நினைக்கும். சோ அதுக்காக என்ன செய்யறோம், தப்பான கர்மைகள்ன்றது நம்ம செய்யறோம். அதனால மனசுன்றது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் போது இந்த மனோமய சரீரம்ன்றது சுத்தத்துவம் அடையும். இதுதான் அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மனம்ன்றது மனோ நிகிரகம்ன்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப கஷ்டம். அது எப்படி மனோ நிகிரகம், மைண்ட் கண்ட்ரோல் பண்றதுன்ட்டு கேட்கும் போது கிருஷ்ணர் 2 விஷயங்கள் பத்தி சொல்றாங்க. இந்த 2 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணா நம்மளுடைய மைண்ட் கண்ட்ரோல்ன்றது ஈஸியா பெற முடியும். ஒண்ணு அபியாசம், 2வது வைராக்கியம். இந்த 2 ஒரு மனிதன் எப்ப பிராக்டிஸ்க்கு கொண்டு வராங்களோ அவங்களால ஈஸியா மனம்ன்றது கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அபியாசம் பண்றது இந்த ஆனாபான சக்தி தியானம் என்ற அபியாசம் ஒரு நாள் விடாம நம்ம தொடர்ந்து நம்ம தியான சாதனை பண்ணும் போது நமக்கு அந்த மனோ நிகிரகம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். 2வது வைராக்கியம். வைராக்கியம்ன்றது யார் மேலயும் நமக்கு மமக்காரம், லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. நம்மளுடைய தர்மம் எதுவோ, நம்ம குடும்ப தர்மம் செயல்கள் செய்யணும். ஆனா நம்ம தாமரை இலையில நீர் துளிகள் எப்படி ஒட்டாம இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய தர்மம் இருக்கும். எல்லா செயல்கள் எல்லார் மேலயும் நிறைய அன்பு இருந்தா அது மறுபடியும் துக்கத்துக்கு ஆளாகும். அதனால நம்ம நம்ம மமக்காரம்ன்றது நமக்கு யார் மேலயும் இருக்கக்கூடாது. சாட்சி பாவனையோடு நம்மளுடைய செயல்கள் செஞ்சுட்டு போகும்போது அங்க எந்த ஒரு துக்கமும் நம்ம மனசுக்கு இருக்காது. எப்ப அந்த மனம் கண்ட்ரோலுக்கு வருதோ தியான சாதனை மூலமா நம்மளுடைய என்ன சொல்றது, மனோமய கோஷம்ன்றது சுத்தத்துவமா நம்மளால ஈஸியா அடைய முடியும். சோ நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டுமே நம்ம உள்வாங்கணும். தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அதனாலதான் நோ காசிப்ஸ், தேவையில்லாத விஷயங்கள் பார்க்காதீங்க, கேட்காதீங்க, பேசாதீங்க. ஏன் சொல்றோம், நம்மளுடைய மனோமய கோஷம்ன்றது சுத்தத்துவம் அடைஞ்சா மட்டும்தான் ஆன்ம நிலைக்கு போக முடியும், தியான நிலைக்கு போக முடியும், எண்ணமற்ற நிலையை நம்ம அடைய முடியும், மைண்ட் கண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டு வர முடியும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா விஞ்ஞானமய கோஷம். இந்த விஞ்ஞானமய கோஷம்ன்றது புத்தி அதுக்கப்புறமா கர்மேந்திரியங்களோட சம்பந்தப்பட்டிருக்கு. சோ புத்தின்றது நிர்ணயிக்குது. நம்மளுடைய புத்தி ஓ இன்னைக்கு இந்த வேலை செய்யணும்னு சொல்லும். அப்ப என்ன, கர்மேந்திரியங்கள்ல நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம். சோ புத்தி சரியில்லைன்னா நம்மளுடைய நிர்ணயம் தப்பா இருக்கும். நிர்ணயம் தப்பா இருக்குன்னா அங்க நம்ம என்ன தேவையில்லாத கெட்ட கர்மாக்கள் நம்ம செய்யறோம். அதனால புத்தி கூர்மையா இருக்கணும்னா சரியான ஞானம் சேகரிக்கணும். சரியான ஞானம்னா நிறைய மகான்களுடைய ஞானத்தை உள்வாங்கணும். சுவாத்தியாயம், மகான்களுடைய புத்தகங்கள் படிக்கணும். அதுக்கப்புறமா தியானத்துல கிடைக்கிற ஞானம், மாஸ்டர்ஸ் கொடுக்கிற மெசேஜஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள வாங்கும் போது அங்க அந்த புத்தி செயலுக்கு கொண்டு வரும்போது நம்மளுடைய நிர்ணயம் பிசிக்கல் லைஃப்ல எது கரெக்ட் எது தப்பு இந்த ஒரு ஞானம் எனக்கு இருக்கு. அப்ப அந்த நிர்ணயம் நான் டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட செயல்கள், என்னோட பேச்சு, என்னோட கவனம் எல்லாமே கரெக்டா இருக்கும். சோ இங்க எப்ப புத்தி சரியா இருக்கோ அங்க நிர்ணயம்ன்றது கரெக்டா இருக்கும், அங்க நம்மளுடைய செயல்களும் கரெக்டா இருக்கும். சோ இங்க நமக்கு இந்த தியான சாதனை, தியானம்ன்றது சரியான சத்குரு கிடைச்சதுனால இந்த ஒரு ஆனாபான சக்தி தியானத்தின் மூலமா நமக்கு சரியான வாழ்க்கைன்றது கிடைச்சிருக்கு. இன்னும் சார் என்ன சொல்லியிருக்காரு பத்ரிஜி, 4 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், சேவை. எப்போ ஒரு மனிதன் இந்த 4 எப்ப தியானம் பண்றோம், புத்தகங்கள் படிக்கிறோம், மாஸ்டர்ஸ் கிட்ட சரியான அவங்களுடைய அனுபவங்கள் கேட்கிறோமோ அப்ப இந்த 3 செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா சேவை என்ற அந்த நிலைக்கு நம்ம வந்துடுவோம். ஒருத்தர் சொல்லிதான் நம்ம செய்யணும்ட்டு கிடையாது. நமக்கு எது முடியுமோ அந்த சேவைன்றது நம்ம செய்யும் போது அந்த முழுமையான ஞானம் நமக்கு கிடைக்கும் போது நம்மளுடைய விஞ்ஞானமய கோஷம்ன்றது சுத்தத்துவமா நமக்கு இருக்கும். 5வது பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷம்.
சோ இந்த ஆனந்தமய கோஷம் வந்து விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ள இருக்கும். இந்த ஆனந்தமய கோஷம் கிட்டத்தட்ட இது 5வது லேயர். இதுக்குள்ள இருக்கிறது தான் ஆன்மா. சோ நெருங்கி இருக்கிறது என்ன கோஷம்னா இந்த ஆனந்தமய கோஷம். சோ ஆனந்தம் பேர் பாத்தீங்கன்னால ஆனந்தம். இங்க நம்ம தூங்கும் போது ரொம்ப டீப்பா நம்ம தூங்கும் போது நம்மளுடைய இந்திரியங்கள் வேலை செய்யாது, மனம் வேலை செய்யாது. ஒரு காலையில எந்திரிச்ச உடனே டீப்பா நம்ம தூங்கி எந்திரிச்சா ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதுதான் வந்து டீப் ஸ்டேட்ன்றது நமக்கு கிடைக்குது. அதுவே நம்ம தியானத்துல நம்ம வந்து அவேர்னஸோட விட்னஸ் கான்சியஸோட நம்ம தியானத்துல உட்காரும் போது ஆன்ம நிலையில இருப்போம். சுத்தி என்ன நடக்குதுன்றது கூட நம்ம சத்தம்ன்றது நமக்கு போய் யாராவது ரூம்ல உட்காந்து நம்ம தியானம் பண்றோம்னா யாரும் வந்து போனாங்க செய்யறாங்க, அங்க அவேர்னஸோட நம்ம தியான நிலையில இருப்போம். சோ கண்களை மூடின உடனே தியான நிலைக்கு போறதுதான் ஆன்ம நிலை. அங்க அந்த ஆன்மாக்கு என்ன தேவையோ அந்த பிராபஞ்சிக சக்தி, அந்த காஸ்மிக் எனர்ஜி உள் வாங்கும் போது ஒரு சரீரத்துக்குள்ளேயும் நமக்கு கிளென்சிங்ன்றது நடக்கும். சோ இது எல்லாமே இந்த கோஷங்கள் நான் சரியா இருக்கேன்னா, சரியான உணவு சாப்பிடுறேன்னா, சரியான தியானம்ன்றது பண்றேன்னா, சரியான எது தேவையோ தேவை இருக்கிற விஷயங்கள் மட்டும் நான் உள் வாங்குறேன்னா, அதுக்கப்புறமா நான் என்னோட புத்தி சரியான விஷயங்கள் சேகரிக்குதா, அதுக்கப்புறமா நான் ஆனந்தமா இருக்கேன்னா, தூக்கத்திலயும் நான் ஆனந்தமா இருக்கணும், தியானத்திலயும் நான் ஆனந்தமா அந்த ஒரு ஆன்ம சக்தி ஆன்ம நிலையில நான் இருக்கேனான்றது இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. எப்ப வந்து இந்த ஒரு 5 விதமான கோஷங்கள் நான் வந்து எப்பவுமே சுத்தத்துவத்துல நான் வச்சிருக்கேனோ அப்ப எனக்கு ஆன்ம சாட்சா்காரம்ன்றது உணர முடியும். அப்ப நான் எனக்கு இன்ட்யூஷன் மூலமா என்ன ஆன்மா கைட் பண்ணும். அதுதான் வந்து உத்ரேதாத்மன் ஆத்மானம் ஆத்மானம் அவசாதேயத் ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மவா. நீ எப்பவுமே உன்னோட கர்த்தவியத்தை நீ பண்ணும் போது உன்னுடைய ஆன்மா உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும், உனக்கு வழிகாட்டியா இருக்கும். என்ன செயல் செய்யணும், எது செய்யக்கூடாது, உன்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன. அதுவே நீ வந்து விருத்தமா ஆப்போசிட்டா இருந்தா, நல்ல செயல்கள் செய்யாம, நல்ல சிந்தனை இல்லாம, தப்பான பேச்சு பேசி தப்பான விஷயங்கள் செய்யும் போது உன்னோட ஆன்மா உனக்கு சத்ருவா மாறும். இதுதான் வந்து நமக்கு கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. அதனால ஆன்ம சாட்சா்காரம் எப்ப அடைய முடியும் ஒரு மனிதனாலன்னா, இந்த பஞ்ச கோஷங்கள் நான் சுத்தத்துவத்துல பியூரிட்டியா நான் வைக்கும் போது அப்ப எனக்கு ஆன்ம நிலை கிடைக்கும். சோ ஆன்ம நிலைன்றது ஜஸ்ட் லைக் தட் நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. என்னதான் தியானம் 10 மணி நேரம் தியானம் பண்ணாலும் கிடைக்காது. நான் பிசிக்கல் லைஃப்ல அது எல்லாமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் ஆன்மாவோட நான் இணைந்து இருக்க முடியும். ஆன்மா கொடுக்குற இன்ட்யூஷன் கைடன்ஸ் ஆன்ம நிலை அது உணர முடியும் சொல்லி இத பத்தி சொல்லியிருக்காங்க. சோ தேங்க்யூ மாஸ்டர்.